ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12th காமர்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலாண்மை என்றால் என்ன? மேலாண்மை கல்வியை பட்டியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? ஊக வணிகின் வகைகள் யாவை? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சிவப்புகளில் இருக்கிற கொஸ்டின் மட்டுமே 26 கேள்வி இருக்குது. அது போக மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் 64 கொஸ்டின் இருக்குது. இந்த 64 கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 64 கொஸ்டின் இல்லாமல் அப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. 64 கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை வரை விளக்கம் தருக. அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சந்தை சிறு குறிப்பு வரைக. காளை மற்றும் கரடி விளக்குக. மான் மற்றும் முடவாத்து விளக்குக. மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 3 மார்க் வந்து இதில் வந்து எத்தனை கேள்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 கேள்வி இருக்குது. இந்த 50 கேள்வியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சிவப்பு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிவப்பு கலரில் ஸ்கிப் பண்ணால் படிங்க. இந்த கருப்பு பிளேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா சிவப்பு கலர் உள்ளது மட்டுமே எப்படியும் 5 மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கேள்வி கேட்டுருவாங்க. 2 மார்க் 3 மார்க் அதே மாதிரி தான் 4 கேள்வி கேட்கலாம். அடுத்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா நவீன மேலாண்மை கோட்பாடுகள் விவரி. இந்த ரெட் கலருக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபிடிவிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை? பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டுக்கும் இடையுள்ள வேறுபாடுகளை விவரி. பணச்சந்தையின் சிறப்புகளை விவரி. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து செவியின் அதிகாரங்களை விவரி. செவியின் பணிகளை விவரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மனித வளத்தின் சிறப்புகளை விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள்? நுகர்வோர் பாதுகாப்பு வணிகத்தின் பங்கினை விளக்குக. நுகர்வோரின் கடமைகளை விளக்குக. நுகர்வோரின் பொறுப்புகள். எல்பிசி சிறப்பு அம்சங்கள். காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனை விவரி. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான நிரும்ப கூட்டங்களை விளக்கு. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிடிவிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லா தேர்வு எழுத அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட்.